கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனிடத்தில் நாம் பொறுமையா இருக்கிறோமா? அதாவது நம் பரமபிதாவினிடத்தில் நாம் பொறுமையா இருக்கிறோமா? அது என்னங்க, தேவன் தான் நம் பேரில் பொறுமையா இருக்கிறாரு. நம்ம செய்யற தப்பிதங்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டு பொறுமையா இருக்காரு. நாம எப்படிங்க தேவனிடத்துல பொறுமையா இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். தேவனிடத்தில் நாம் பொறுமையா இருப்பதென்றால், சோதனைகள் வரும்போது தேவனை நாம் தூஷிக்காமல் இருப்பது. ஏனென்றால் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திராணிக்கு மேலாக கர்த்தர் நம்மை சோதிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனைகள் வருவது தேவனாலே அல்ல, எந்த ரீதியிலும் சோதனை வரலாம். அந்த சோதனைகளை நம் திராணிக்கு மேலாக அவர் அனுமதிப்பதில்லை. அதற்கு பதிலாக அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அன்பானவர்களே, சோதனை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அந்த சோதனைகளுக்கு மத்தியிலே நாம கர்த்தரை தப்பா நினைச்சிடக்கூடாது. அவர் என்னில் அன்பாயிருந்தா ஏன் எனக்கு சோதனை வருதுன்னு பல பேர் கேட்கிறாங்க கேள்வி. ஆனா நல்லா பாருங்க, ஒரு தகப்பனோ தாயோ தன் பிள்ளைய அரவணைச்சு தோளின் மேல சுமக்கிறது மட்டுமே இல்லை, பல சமயங்களில் குழந்தையை உருவாக்க ஓட விடுறது உண்டு. அது மட்டும் இல்லாம பல சோதனைகளுக்குள்ள தன் பிள்ளைய அவங்களே அனுப்புவாங்க. எதற்காக? வெறும் அரவணைத்து அன்பு செலுத்துகிறது மட்டும் தாய் தகப்பனுடைய வேலை அல்ல, அவங்களை உருவாக்குவது. அது போல நம்மை உருவாக்க தேவன் அநேக சோதனைகளை அனுமதிக்கிறாரே ஒழிய பொல்லாங்கினால் அவர் நம்மை சோதிப்பதில்லை. அதனால் சோதனை சமயங்களில் நாம் பொறுமையா இருக்கிறோமா சிந்திக்கலாம். அதே மாதிரி சில சிக்ஷைகள் நம் வாழ்க்கையில் நடக்கிறது. இங்க பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டு, தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, கர்த்தரால நமக்கு சில சிக்ஷைகள் வருகிறது. நம்ம செய்யற சின்ன சின்ன தப்புகளுக்கு ஏற்றத சின்ன சின்ன சிக்ஷைகளை நாம் அப்பப்பவே அனுபவிக்கிறோம். அப்போ கர்த்தர் இடத்தில் நாம் பொறுமையா இருக்கிறோமா? ஏனென்றால் தண்டனை நம்மேல் வராது. மரணாக்கினைக்கு ஏதுவான தண்டனை அவர் தம்முடைய குமாரனாகி இயேசுவின் மேல் சுமத்தி விட்டார். நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொண்டோம். அதை பற்றி இங்க சொல்லல. சின்ன சின்ன சிக்ஷைகள் வரும்போது நாம் சலித்து கொண்டு பொறுமையை இழந்து விடுகிறோமா என்று சிந்திக்கலாம். ஏனென்றால் பொறுமையாய் சகிக்கிறவன் தான் தேவபுத்திரன். அந்த கர்த்தருடைய சிக்ஷைகளை அற்பமாய் எண்ணுகிறவன் வேசியின் பிள்ளை என்று 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிக்ஷைகளே எனக்கு வேணாம், சோதனைகளே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவைகள் வரும்போது நாம் கர்த்தரை தூஷிக்காமல் அவரில் அன்பு கூர்ந்து பொறுமையாய் இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த பொறுமையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.